எடுப்பது பிச்சையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, என்னை சார்ந்த உயிர்களை அது காக்கும் என்றால் அதை தயங்காமல் நான் செய்வேன். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், அதை பாருங்க. இப்படி சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள உதவி செய்யணுன்ற மனப்பான்மை இன்னும் பெருகுது. உண்மையா இல்லையா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உதயநிதி சார் இங்க இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சின்ன உதவி. எனக்கு தாத்தா இருக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு ஓப்பனர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. 48 குழந்தைங்கக்கிட்ட ஓப்பனர் சர்ஜரி. இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சு டான்ஸ் ஆடி காமிச்சு இந்த ஹெல்ப் கேட்டேன். மறுநாளே மினிஸ்டரை கூப்பிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணி 48 குழந்தைங்களுக்கு தாத்தா உதவி செஞ்சுருக்காரு. இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்ட உடனே உதவிகள் நடக்குது. ஸோ இந்த ஸ்டேஜை நான் பயன்படுத்தி நிறைய ஆர்ட் ஆப்ரேஷன் குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. படிப்புக்கு அவஸ்தைப்படுற நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இந்த இடத்துல என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, எங்கள் ட்ரஸ்ட் குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. உதய சாரோட சிரிப்புல தெரிஞ்சு நிச்சயமா அந்த கோரிக்கை ஏற்கப்படும் அப்படின்றது தான்.